ஹலோ மக்களே, இன்னைக்கு எபிசோடில் பெரிய சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. சாட்டர்டேயில் என்னெல்லாம் நடக்க போகுது, ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையா, யாருக்கெல்லாம் ரெட் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ விஜய் சேதுபதி கையில் தான் இருக்குது ரெட் கார்டு கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா சோஷியல் மீடியாவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாரு கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த சோஷியல் மீடியாவோட வாயை அடைக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஷரில் தான் வந்து சேனலும் இருக்காங்க, விஜய் சேதுபதியும் இருக்காங்க. ஸோ இப்போ ரெட் கார்டு விஷயம் பார்த்தா சீசன் 7 பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்கல்ல. ஸோ அதிலேருந்து கமல்ஹாசனுக்கு வந்து செம்ம பெரிய அடி. ஏன்னா ரொம்பவே வந்து மோசம் பண்ணிட்டாங்க மக்கள். கமல்ஹாசனோட இமேஜே வந்து கிட்டத்தட்ட டேமேஜ் ஆகிடுச்சு அந்த ஒரு ரெட் கார்டு இஷ்யூனால். ஸோ அதனால் இனிமேவும் ரெட் கார்டு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க, ரெட் கார்டு கொடுக்குறோம், ஆனால் எத்தனை பேருக்கு தான் கொடுக்குறது? இப்போ விக்ரம் சொல்லலையா நேற்று ஒத்தான்னு சொல்லிட்டு, கமருதீன் மட்டும் சொன்னாங்கன்னா கமருதீன் கூட எல்லாருக்கும் சேர்ந்து கொடுங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து நம்ம எதிர்பார்க்குறது. ஆனால் இப்போ சேனல் சைட்லேருந்து இப்போ ரெண்டு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 கண்டிப்பாக இல்லை. மேக்ஸிமம் வந்து கமருதீனை தூக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி என்ன யோசிக்கிறாரோ அதுதான் வந்து இப்போ பண்ண முடியும். கடைசியில் ஹோஸ்ட் கையில் விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி. ஏன்னா ஹோஸ்ட்டுக்கும் வந்து இது ஒரு இமேஜ் ப்ராப்ளம் தான். ஸோ மேபி இப்படி கூட ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு. எப்படின்னா ரெட் கார்டு இல்லாமல் வந்து நம்ம நார்மலாக வந்து எவிக்ட் பண்ணலாம். இப்போ திவாகர்லாம் வந்து எப்படி எவிக்ட் பண்ணாங்க, ஒரு நார்மல் எவிக்ஷன் தானே. ரெட் கார்டை கொடுத்து ஒருத்தனோட லைஃப் வந்து எதுக்கு காலி பண்ணோம்? ஆல்ரெடி வந்து கமருதீனுக்குலாம் வந்து செம்ம நெகட்டிவ் வெளியே, திருப்பி வந்து எதுக்கு நம்மளா இல்லைன்னா சேனல் சைடில் இருந்து ஒருத்தரோட லைஃப்பை வந்து காலி பண்ணோம், அதுக்கு நார்மல் எவிக்ஷனாகவே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை இப்போதைக்கு. வந்து எந்த ரெட் கார்டும் யாருக்கும் கொடுக்கல. கமருதீனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. 2வது ரெட் கார்டுலாம் கிடையாது. ஒரே ஒரு கார்டு கொடுத்தா கொடுப்பாங்க, அதுவும் சான்ஸ் ரொம்ப கம்மி. எவிக்ஷன் வந்து நார்மல் எவிக்ஷனாக தான் இருக்கும். ஆனால் எவிக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ரோஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த உத்தமர்கள் இருக்காங்கல்ல வீட்டில், விக்ரம், சபரி, அரோரா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய உத்தமர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பூமாலை இட்டு தலை வணங்கி அரோராவுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினாலே அது கொடுத்து அது எவ்வளோ பில்டப் பண்ண போகிறாங்க பாருங்களேன். அரோரா வந்து இன்றைக்கி தூக்கி வச்சு கொஞ்சம் போகிறாங்க, ஹோஸ்ட்டும் பிக் பாஸும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கணுமா, அந்த மாதிரி இருக்குது மக்களே. ஸோ எவிக்ஷனில் வந்து 3 பேர் வந்திருக்கு, கமருதீன், பார்வதி அண்டு ஸ்கேண்ட்ரா வந்து எவிக்ட் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பாரு கமருதீனுக்கு வந்து ஓட்ஸ் இருக்குது. ஓட்ஸ் படி பார்த்தா இவங்களை எவிக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ரெட் கார்டு விஷயம் வந்து வேறு மாதிரி போய் சரி கமருதீனை தூக்கலான்னு சொல்லிட்டு பண்ணால் ஓகே, கமருதீனை வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரோடது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகும். இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.